Good evening students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு சின்ன டாபிக் about the interim budget அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். இந்த interim budget அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் அப்படி சொல்லலாம். சரி, அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து prelims point of viewல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. சரினா அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டரிம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல் பட்ஜெட்டை பற்றி பார்த்துரும். சரிங்களா? ஸோ ஒரு முழு நீள பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112 கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த முழு நீள பட்ஜெட் அப்படிங்கிறதுடைய கால அவகாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 1 அடுத்த வருஷம் 31 மார்ச் வரைக்கும், அதாச்சும் 1 இயர். சரிங்களா? இதுதான் இந்த காலகட்டத்துக்கு போகிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு நீள பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் இயரில் சரிங்களா ஒரு தேர்தல் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இஸ் சப்போஸ் டு பாஸ் ஒன்லி அன் இன்டரிம் பட்ஜெட். சரிங்களா? ஒரு தேர்தல் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால பட்ஜெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண அனுமதிப்பாங்க. ஒரு முழு நீள பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஏன் வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டுடைய காரணம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எ லெவல் பிளேயிங் ஃபார் த ரூலிங் அண்ட் த அப்போசிஷன் பார்ட்டிஸ். சரிங்களா? ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பை வந்து இந்த தேர்தலில் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் ரூலிங் பார்ட்டி அதாச்சும் வந்து ஆளும் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டு எல்லா நிதி அதிகாரமும் அவங்ககிட்ட தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம், மேஜர் டேக்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி இலவசங்களை அனுபவம் பண்ணலாம், ஸ்கீம்ஸ் அறிமுகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இந்த ஆளும் கட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த எதிர்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க நிதி மீது எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்கீமும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு முழு நீள பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது யாருக்கு ஃபேவரபுளாக போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்காக அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டரிம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது. சரி, அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அ ஷார்ட் டூரேஷன். சரிங்களா? நம்ம பார்த்துருந்தோம் முழு நீள பட்ஜெட் அப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஓட் ஆன் அக்கௌண்ட் சொல்லிட்டு அது ஒரு கருவி. சரிங்களா? அது இட்ஸ் அ டூல் மாதிரி. அது வழியாக தான் வந்து இந்த இடைக்கால பட்ஜெட் அனுமதிக்கப்படுது. அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கான செலவுகளை மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும். சரிங்களா? ஷார்ட் டூரேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து நமக்கு எப்போ எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லாட்டி மேலன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ February 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த நிதி வந்து முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த February to ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகளை வந்து நம்ம இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் மூலமா எடுத்து செலவழிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் என்னது? இட் அலோஸ் அ கவர்மெண்ட் டு மீட் எக்ஸ்பென்சஸ் இன் அ ஷார்ட் பீரியட் லீடிங் அப் டு எலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகள் அந்த குறைந்த காலத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் மூலமா எடுத்து செலவழிச்சிக்க முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வேலிடாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எலெக்ஷன் இயரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்று வந்து இன்டரிம் பட்ஜெட், அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முழுநீள பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி 2 months. அதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா the sum of the grant is 1/6 of the estimated expenditure for the whole year. மொத்த வருஷத்துக்கான ஒரு 1/6 அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்க முடியுமே தவிர்த்து முழு அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த எலெக்ஷன் இயரில் இன்னொரு விஷயம் சரிங்களா? இந்த எலெக்ஷன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 2 தடவை பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 2 times வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் பட்ஜெட். சரிங்களா? ஃபுல் டைம் பட்ஜெட். இதில் வேறு என்ன கேள்விகள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்படலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பட்ஜெட் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டைப் ஆஃப் மணி பில். சரிங்களா? ஒரு பண மசோதா. அப்போ பட்ஜெட் அறிமுகம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பரிந்துரை தேவைன்னு பார்த்தீங்கன்னா we need the president's recommendation. சரிங்களா? குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை அனுமதிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ். சரிங்களா? குடியரசுத் தலைவர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ்.
சரிங்களா. இந்த பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிக்கல் 87 கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து இந்த பாராளுமன்றத்தோட முன்னாடி உரையாற்றணும். ஹீ ஷுட் மேக் அன் அட்ரஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் தி ஃபஸ்ட்டு செஷன் இன் ஈச் இயர். சரிங்களா. ஃபஸ்ட்டு செஷன் இன் ஈச் இயர், வருஷத்துடைய முதல் அவையில். வருஷத்துடைய முதல் அவை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், பட்ஜெட் செஷன். சரிங்களா. ஸோ பட்ஜெட் செஷனுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் உரையாற்றுறதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஷனை தொடங்குவாங்க. சரிங்களா. இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள், அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்றம் நாளை கூடுகின்றது. February 1 இடைக்கால பட்ஜெட் தாக்கல். சரிங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் மூலமா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வேறு எப்போல்லாம் பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப்டர் தி ஜென்ரல் எலெக்ஷன். சரிங்களா. ஸோ பொது தேர்தல் முடிந்து கூடும் முதலவை. சரிங்களா. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு 2024 எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு செஷன் நடக்கும்ல, அந்த செஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் உரையாற்றுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் இயரில், ஒரு தேர்தல் ஆண்டில் பிரசிடென்ட் எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி உரையாற்றுவாங்க. சரிங்களா. ஒன்று வந்து வருஷத்துடைய முதலவை, அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த முதலவை. சரிங்களா. ஸோ அதான் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய வார்த்தைகள். சரிங்களா. ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டாக வரக்கூடிய கேள்விகள் வந்து இந்த பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பிரசிடென்ஷியலோட ரெக்கமெண்டேஷன் தேவை, அதுக்கப்புறம் ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்னது, அதனுடைய டியூரேஷன் என்னது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதில் எவ்வளோ பணம் எடுக்க முடியும், 1/6 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து வரக்கூடிய கேள்விகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ கீப் வாட்சிங் அஸ். தேங்க்யூ.